ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏல்வி கிரியேஷன்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாம் அண்ட் பி ட்ரெஸ்ஸில் இந்த லாங் ஸ்கர்ட்டோட டாப்ஸும் இந்த குர்த்தியும் வந்து இந்த நெக் டிசைன் இந்த போட்லி பட்டன்ஸ் எல்லாம் ஒரே விதத்தில் பண்ணியிருந்தாலும் ஸ்டிச் பண்ணுற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து வெரி சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் வித் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிரின்ஸ் கட் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 3 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பிரின்ஸ் கட் 2 சைட் பீஸ் அண்ட் சென்டர் பீஸ் அண்ட் போட்லி பட்டனுக்கு கிளாத்தும் பால்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் இருக்குது. ஸோ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பால்ஸை வந்து போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. சென்டர் பீஸில் சைட்லேயும் சென்டருக்கு பக்கத்தில் 2 தையலும் போட்டாச்சு. அதை தவிர மேலே வந்து ஷோல்டர் ஹார்மோல் எல்லாத்துலேயும் தையல் போட்டாச்சு. இந்த சைட் பீஸில் கீழ்ப்பக்கமும் சைடு தவிர மற்ற எல்லாத்துலேயும் தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டர் பீஸில் இந்த 2 தையலுக்கும் நடுவில் கட் பண்ணிக்கலாம். போட்லி பட்டன்ஸ் வந்து எந்த டிஸ்டன்ஸில் வைக்க போகிறோன்றது எத்தனை வைக்க போகிறோன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடில் நமக்கு எங்கே லைன் தெரிஞ்சுதோ அந்த இடத்துல நமக்கு ஸ்டிச்சிங் வரணும். ஸோ எல்லா பட்டன்ஸையும் நமக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த லைன் மேலேயே தையல் போடுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்தில் வந்து நார்மல் மிஷின்லேயே அந்த பட்டன்ஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பக்கத்து பீஸை வச்சு இது மேலே அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நான் ட்ரா பண்ணியிருக்க லைன் மேலேயே அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் அந்த பட்டன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பட்டன்ஸ்லாம் ஒரு பக்கமாக வச்சு சென்டரில் வந்து மேல் தையல் போட்டுக்கணும். இங்கே மேல் தையல் போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம சைட் பீசஸை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது இந்த ஷோல்டர் ஹார்மோல் சைட்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணணும். இந்த பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேக் பீஸ் பார்க்கலாம். இதில் வந்து பேக் சைடில் வந்து கொக்கி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நல்ல பக்கம். அது மேலே வந்து லைனிங் வச்சுருக்கேன். 2 பக்கத்துலேயும் ஒரு 1.25 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு தாராளமாக விட்டுக்கலாம். அதை நம்ம மடித்து அப்படியே பட்டன் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த ஓரத்தில் ரொம்ப க்ளோஸாக இந்த லைனிங்கையும் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோல்டர் ஹார்மோல் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெக்கு ஷோல்டர் ஹார்மோல் அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1.25 இன்ச் விட்டுருந்தோம். அதை நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் எல்லாத்தையும் ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அளவு ட்ரெஸ்ஸை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதான் வந்து அளவு டாப்பு. இந்த மேலே வச்சு ஹார்மோல் அளவு ஷோல்டர் நெக் எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து போட் நெக் மாதிரி டிசைன் பண்ணுறதுனால நெக்கோட டெப்த்து வந்து க்ளோஸ்டாக வச்சுட்டு நெக்கோட வித்தை வந்து இன்னும் ப்ராட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு கட் பண்ணும்போது தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுறேன். நம்ம வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். இதில் வந்து ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து பட்டன் பட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வந்து இந்த லைன் வரைக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக மடிச்சுக்கணும். இன்னொரு பக்கம் லைனுக்குள்ளேயே டபுளாக மடிச்சுக்கணும். ஸோ நமக்கு பட்டன் தைக்கிறதுக்கு ஒரு சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதில் நம்ம வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டரையும் அட்டாச் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பக்கமாக பார்க்கலாம்.
ஸோ இது வந்து எல்லா சைட்லேயும் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸ்லீவ்ஸ் ஆல்ரெடி லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து மெயின் பீஸில் அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு டாப்ஸ் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த லாங் குர்த்தியோட பாடி பார்ட் எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம். இந்த பாடி பார்ட் வந்து பிரின்ஸ் கட் இல்லை, நார்மல் டாப் தான். ஸோ அதனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் போட்லி பட்டன்ஸ் வரதுனால சென்டரில் 1 inch எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் பீஸ்க்கு ஃப்ரண்ட் ஹார்மோன் ஷேப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கான துணி. இதுக்கு வந்து லைனிங் வைக்க போகிறது இல்லை. ஸோ தேவையான லென்த்துக்கு கிளாத் எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் மட்டும் மடித்து தைச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட ராங் சைடும் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். சென்டரில் நம்ம போட்லி பட்டன்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக 1 inch எக்ஸ்ட்ரா இருக்குது. ஷோல்டர் ஸ்லோப், நெக்கு, ஹார்மோல் ஷேப் எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் பீஸ். இதுலேயும் அதே மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஸ்லோப், நெக்கெல்லாம். ஸோ இதுலேயும் ராங் சைடு வெளியில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இதுலேயும் நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்கில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணியிருக்கேன். இந்த நெக் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். இந்த கட்ஸ் கொடுக்கும்போது தையலில் படாமல் பார்த்து கொடுக்கணும். இதை திருப்பிக்கலாம். இதே மாதிரி பேக் பீஸ்லேயும் நெக்கு தையலுக்கு க்ளோஸாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு திருப்பினதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இங்கே நமக்கு எக்ஸஸாக இருக்குது 1/2 inch. ஸோ இதுலேயும் 1/2 inch. ஸோ இந்த நடுவில் இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு பக்கத்தில் அப்படியே போட்லி பட்டன்ஸை உள்ளே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை டைரெக்டாக ஸ்டிச் பண்ணாமல் ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த லைனுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக இந்த பட்டன்ஸ் வச்சுட்டு இந்த லைனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் பீஸை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி இது மேலே வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் பீஸில் ஹார்மோல், ஷோல்டர், நெக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பீஸில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பேக் ஹார்மோல் ஷேப் பண்ணிக்கலாம். இதை ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ஃபுல்லாக அவுட்டர் ஸ்டிச் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். போட்லி பட்டன்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டரில் அட்டாச் பண்ணிக்கணும். இந்த ஷோல்டர் ஸ்டோப்பில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பைப்பிங் கொடுத்துட்டா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1.25 inch கிளாத் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே இந்த எண்டுலேருந்து வச்சுட்டு லைட்டாக தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து பைப்பிங் த்ரெட்லாம் யூஸ் பண்ணல. சிம்பிளாக அப்படியே கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஃபுல் ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பைப்பிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/2 inch தள்ளி இன்னொரு தையல் போட்டுட்டு அப்புறமா ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிஸ்ட் அளவு வந்து 21 inch இருந்தால் போதும். ஸோ இந்த கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் வந்து ஷேப் பிடிச்சிக்கிறேன். சென்டர்லேருந்து 2 பக்கமும் 4 inch மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு 4 inch மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். பாடி பார்ட் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத் பத்தலைன்னு 2-3 பீஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன்.
எது ஃப்ரண்ட் சைடில் ஜாயின் பண்ணணும், எது பேக் சைடுக்கு வரணுங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். ராங் சைடில் மார்க் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ மெயின் பீஸு இதுக்கு இது சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் ஹோமோட ஷேப் மட்டும் தான் கட் பண்ணல. ஸோ அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கை எண்டில் வந்து பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லீவையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கட் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது, இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாடி பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டா டாப் ரெடி ஆகிடும். இதே மெட்டீரியலில் ரெடி பண்ண பார்பி ட்ரெஸ்ஸோட டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 support. See you all in my next video. Have a great day.